சாப்பிட்ட எச்சில் இலைகள் மீது பக்தர்கள் உருளுவது அவர்களின் அடிப்படை உரிமை என்று தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற மதுரை தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியாக தொடர்வதற்கே தகுதியற்றவர் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் கூறப்பட்டுள்ளது. திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் ஆகியோர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனுக்களை அனுப்பியுள்ளனர். அதில் சாப்பிட்ட எச்சில் வாழை இலைகள் மீது பக்தர்கள் உருளுவது அவர்களின் அடிப்படை உரிமை என்ற சர்ச்சைக்குரிய தீர்ப்பை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கடந்த 17ஆம் தேதி வழங்கியதை சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுபோன்ற பல நியாயமற்ற மற்றும் சட்டவிரோதமான தீர்ப்புகளை ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கி வருவதாகவும் புகார் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சாதி மற்றும் மத வேறுபாடுகள் அடிப்படையில் நீதிபதி சுவாமிநாதன் பாரபட்சம் காட்டுவதாகவும் புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மனிதனுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கு, கண்ணியமாக வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த பழக்க வழக்கங்கள் கைவிடப்பட வேண்டும் என்பதுதான். அது அரசு தீர்மானிக்க வேண்டும், நீதிமன்றங்கள் தீர்மானிக்க என்ற ஒரு கருத்தாக இருந்தால் அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்வதை பற்றி அரசு பரிசீலித்து உரிய ஆணைகளை பிறப்பிக்கலாம் என்று கூட சொல்லியிருக்கலாம். அல்லது ஏற்கனவே 2 நீதிபதிகள் அடங்கிய ஆயம் கொடுத்திருக்கிறது, எனவே அதை பரிந்துரைத்து மேலாயத்திற்கு அனுப்பியிருக்கலாம், அவர்களை சிந்திக்க வைத்திருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி சொல்கிறார் என்பதுதான் குழப்பமாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். இப்படிப்பட்டதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சரியாக இருக்குன்னு தெரியல. எச்சில் இலைகள் மீது உருளுவது சுகாதாரமற்றது, கண்ணிய குறைவானது, இழிவான ஒன்று, வெட்கக்கேடானது மற்றும் தரம் தாழ்த்தும் செயல் என 2015ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மணிக்குமார், வேலுமணி அமர்வு அளித்த தீர்ப்பை மீறிய ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியாக தொடரவே தகுதியற்றவர் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுவதை தடுத்திருக்க முடியாது. எல்லாமே மதத்தின் அடிப்படையில் வந்த பழக்கங்கள் தான். ஆனால் நாகரிக சமூகத்திலே, மனித வளர்ச்சியிலே இது தேவையில்லாது என்று சட்டங்கள் அதை தடுத்து அந்த பழக்க வழக்கங்கள் மாறியது. ஆனால் ஜி.ஆர். சாமிநாதன் மட்டும் இன்னும் பழமையிலே ஊறிப்போய் மக்களையும் அதில் ஈடுபட வேண்டும் என்று இருக்கின்றார். நீதிமன்றத்தை அதை ஒரு நியாயமான இடத்திலிருந்து நடத்தாமல் RSS மனப்பான்மையோடு நடத்துகிறார். ஆகவே அவரை நீக்க வேண்டும் என்று நாங்கள் அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கின்றோம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் மீது உச்சநீதிமன்றம் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், நீதித்துறையின் கோட்பாடுகள் மற்றும் அரசியல் அமைப்புச் சட்டத்தை மீறி செயல்படும் சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.